ஹாய் கேஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா எப்சான் L3250 L3150 L மாடல்னால் உங்களுக்கு வந்து 88 ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கோ ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட். பிரிண்டர் ஆன் பண்ணும் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கேரேஜ் எதுவுமே நம்மளுக்கு வந்து ரன் ஆகலை. கேரேஜ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூவ் ஆகலை. ஓகேவா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட். ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட்னா கேரேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் எல்லாமே வந்து ரன் ஆகும். ரன் ஆகி வந்து உங்களுக்கு 88 இருந்துச்சுன்னா ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட். ஓகே, டஸ்ட் ஏதாச்சும் இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சால்வ் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் இம்பேக்ட் கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீசெட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சால்வ் ஆகும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா கேரேஜ் மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன் ஆகாட்டி, இந்த மோட்ரு வந்து ரன் ஆகாட்டி சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட். ஓகேவா? புரிஞ்சுங்க. இந்த மோட்ரு வந்து ரன் ஆகாட்டி சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட். இந்த மோட்ரு ரன் ஆச்சுன்னா அந்த மோட்ரு ரன் ஆகி பெல்ட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கேரேஜ் வந்து ரன் ஆகும். ஓகேவா? இந்த கேரேஜ் வந்து ரன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் நோண்டக்கூடாது, ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட். ஓகேவா? இந்த கேரேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகலை, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம ஏதோ ஒரு பிரிண்டரை நம்ம வந்து செலக்ட் பண்ணி நான் வந்து செக்கிங் தான் சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி பிரிண்டர் செட்டிங்ஸில் வந்து போய்க்கலாம். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பேனல் கூட வந்து போய்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசியில் மூலமாக கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அது சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்டாக ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணி பிரிண்டர் செட்டிங்ஸ்க்கு நம்ம வந்து போய்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே போய் பிரிண்டர் அண்ட் டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரிண்டரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். மெயின்டெனன்ஸ் ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு எப்சான் ஸ்டேட்டஸ் மானிட்டர்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணலை, யூஎஸ்பி கேபிள் வந்து கனெக்ட் பண்ணலை. நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம், நம்ம வந்து ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்யூர்டுன்னு இருக்கும், நம்மளுக்கு வந்து நாட் ரெடின்னு இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் ரெக்யூர்டுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அதை ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும். கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் மூலமாக கால் பண்ணி நீங்கள் வந்து ப்ரோக்ராம் வந்து ஏற்றிக்கலாம்.